ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம நேந்திரம் சிப்ஸ் ரொம்ப ஈஸியா ரொம்ப கிறிஸ்பியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுலயே இன்னைக்கு நம்ம கேரமல் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதுவுமே ரொம்பவே கிறிஸ்பியாவும் கிரன்ச்சியாவும் இருக்கும். என்னோட ரெசிபிஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கண்டிப்பா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பனானா சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு நேந்திரம் காய் எடுத்திருக்கேன். கண்டிப்பா வாழைக்காயா தான் இருக்கணும், கொஞ்சம் கூட பழமா இருக்கக்கூடாது. வாழைக்காய் தோல் சீவுறது கொஞ்சம் கஷ்டமானதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். வாழைக்காயோட 2 ஓரங்களையுமே நம்ம நறுக்கிட்டு அப்புறம் கத்தியோட நுனிய வச்சு வாழைக்காயோட நடுவுல இந்த மாதிரி கோடு கீச்சி விட்டுக்கோங்க. பழத்தை ரொம்ப ஆழமா கீச்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம கீறினோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து உரிச்சிங்கனாலே அழகா வந்துடும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உரிக்கிற மாதிரி இருக்கும். கத்திய வச்சு நம்ம கோடு கீச்சுறப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். பழத்துக்குள்ள நம்ம வெட்டிடக்கூடாது. வெட்டிட்டோம்னா நம்ம சிப்ஸுக்கு நறுக்கும் போது பழம் 2 துண்டா போயிடும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம வாழைக்காயை ரொம்ப ஈஸியா இப்ப உரிச்சாச்சு. இதை நம்ம சிப்ஸுக்கு நறுக்கி வச்சிடலாம். நம்ம பஜ்ஜி பண்றதுக்கெல்லாம் எடுத்துப்போம் இல்லையா, அதே அச்சையே நம்ம எடுத்து இதை சீச்சுக்கலாம். சிப்ஸ் பண்றதுக்கு நம்ம வாழைக்காயெல்லாம் ரொம்ப தகடா இருக்கணும். அப்பதான் கடையில பண்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியா வரும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த தடிமன்ல இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களோட அச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது சரியா வரல அப்படின்னா இந்த மாதிரி வாழைக்காயை நீங்க கட் பண்ணிக்கலாம் கத்திய வச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தடிமனா இருக்கணுமா இல்ல நல்லா தகடா இருக்கணுமாங்கிறத நீங்களே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருந்தது. நல்லா தகடா கிடைக்கும். இதுல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. இப்ப பாருங்க, அந்த கிரேட்டர்ல சீச்சதை விட இந்த கத்தியை வச்சு நறுக்குனது எனக்கு ரொம்பவே தகடா இருக்கு. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா ஒண்ணு சேர்ந்துரும். இதுல நம்ம இப்போ தண்ணி ஊத்தி ஒரு நிமிஷம் போல அப்படியே விட்டுற போறோம். வாழைக்காயெல்லாம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு நிமிஷம் போல அப்படியே கலந்து விட்டுருங்க. மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம ஊற வைக்கிறப்போ கடையில போடுற சிப்ஸ் மாதிரி நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஒரு வடித்தட்டு வச்சுட்டு நம்ம வாழைக்காயில இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த வடித்தட்டுலயே இது ஒரு 5 நிமிஷம் போல இருக்கட்டும். அதுல இருக்க ஈரம்லாம் நல்லா இறங்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வாழைக்காயெல்லாம் இந்த மாதிரி இருக்கு. இதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். ஒரு கடாயில எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப மிதமான சூட்ல தான் இருக்கணும். அடுப்பு ஃபுல்லாவே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒண்ணா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். மொத்தமா போட்டுறக்கூடாது. வாழைக்காயை ஒண்ணா சேர்க்கணும். இல்லைன்னா நம்ம வாழைக்காயெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிருச்சு அப்படின்னாலே நம்ம மொறுமொறுப்பா இருக்காது, ஒரு மாதிரி சவ்வு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணா சேர்த்துக்கோங்க. அதுக்கு மீறி ஒட்டினாலுமே கூட நீங்க கரண்டியை வச்சு நம்ம பிரிச்சு விட்டுறலாம். இந்த சிப்ஸ் ஃபுல்லா பொரியிற வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லயே தான் அடுப்பு இருக்கணும். நம்ம இடையில கூட்டி வச்சுட்டோம் அப்படின்னா சிப்ஸ் டக்குன்னு கரியிரும். கரியிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த கலர் மாறிடும். இந்த மஞ்சள் கலர் நமக்கு கடையில போடுற மாதிரி கிடைக்காது. 2 நிமிஷம் போல அப்படியே எண்ணெயில இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எண்ணெயில சலசலப்பு அடங்கிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்த பக்கம் திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் இருக்க விடுங்க. ஒரு நிமிஷம் போல இருந்தா போதும். நம்ம சிப்ஸ் நல்லா ரெடி ஆயிரும். நம்ம சிப்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகா பொரிஞ்சிருச்சு. இத பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இந்த பக்குவத்துல சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். இப்ப பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. இப்ப நம்ம கேரமல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம சூடு பண்ண ஜீனி இலக்கம் கொடுக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுமே உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் முருக விட்டீங்கன்னா கருத்துரும். இந்த பக்குவத்துல எடுத்துக்கோங்க. நம்ம கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இதை உடனே கொண்டு போய் நம்ம சிப்ஸ்ல சேர்த்துடணும். கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம கேரமல் கட்டி ஆயிரும். இதை எல்லாத்தையுமே உடனேவே கலந்து விட்டுருங்க. கலக்கும் போதுதான் அது எல்லாத்தோட மிக்ஸ் ஆகும். அதையுமே விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கல்லு கணக்கா ஒரே இடத்துல ஒட்டிக்கும்.
இப்போ பாருங்க நம்ம கேரமெல்லாம் சிப்ஸ்ல ஒட்டி நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.